ஹலோ. சி, ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி திட்டிடுறாரு. ஒரு பாயிண்டில் கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணிடுறாரு. அப்படி இல்ட்ரீட் பண்ணும்போது இவர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு, இல்லை நான் வந்து இங்கே கான்ஸ்டபிளாக இருக்கிறதில்ல அர்த்தம் இல்லை, நானும் படித்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு உறுதி எடுக்கிறாரு. அந்த உறுதி எடுத்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 அட்டெம்ப்ட்டு திருப்பி படித்து ஒரு வழியாக ஐபிஎஸும் ஆகிடுறாரு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், ஒரு கான்ஸ்டபிளாக வேலை பார்த்தவர் பயங்கரமாக ஒரு இடத்துல ஹர்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு 5 அட்டெம்ப்ட் முடித்து ஐபிஎஸும் ஆகிடுறாருன்னா கேட்குறதுக்கே ரொம்ப பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குல்ல. ஆனால் இது நம்ம ஒரு சிம்பிளாக சொல்லிட்டோம். அவர் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பார், அந்த இடத்துல இருந்து அந்த 5 அட்டெம்ப்ட்டுக்கு எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருப்பார் அப்படின்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர், எனக்கு இப்போவும் தெரியும், நிறைய பேர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கவங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு வர்றாங்க, ஆன்லைனில் படிக்கிறாங்க, நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க. ரொம்ப ரேராக ஒரு சிலர் தான் அந்த கீழ் லெவலேருந்து மேலே வரணும்னு நினச்சி உறுதி எடுத்து பயங்கரமாக அதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் ஆனாலும் விடாமல் நின்று படிக்கிறது ரொம்ப ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலரில் இவரும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒருத்தர். ஸோ அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்தது தான் ஒரு பெரிய சோக கதை. ஸோ இதுதாங்க வாழ்க்கை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து 5 அட்டெம்ப்ட் முடிச்சுட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுறாரு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆன பிறகு ஹைதராபாத்தில் எஸ்பிஎன்பிஏல ட்ரைனிங் போகிறார் அகாடமியில். அங்கே அகாடமியில் ட்ரைனிங்கில் இருக்கும்போது இன்னொரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் கூட ட்ரைனிங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவர் கான்ஸ்டண்ட்டாக தொல்லை கொடுத்துருக்காரு. கொஞ்சம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் இங்கே நம்ம நோட் பண்ணோம்னா, அவர் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தார். உண்மையிலே அவர் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த போஸ்டிங், அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த பதவி இப்போ வந்து கொஸ்டின் மார்க்காக நிற்கிது. இப்போ அவருக்கு வந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் அவர் ஐபிஎஸ்ஸாக தொடர்றதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல தான் என்னென்னா, நீங்கள் ப்ரில்லியன்ஸ், அகாடமிக்கலி ப்ரில்லியன்ஸ், இல்லை வந்து நீங்கள் யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி டாப்பர் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் அந்த இடத்துல அதை தான். ஏன்னா இந்த ப்ரில்லியன்ஸுங்கிறது வேறு, கேரக்டர் அப்படிங்கிறது வேறு. இந்த இடத்துல என்னென்னா, கஷ்டப்பட்டு படித்தார், அவரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணார், நல்ல சர்வீஸ் வாங்கினார், 5 அட்டெம்ப்ட் கஷ்டப்பட்டார், அதெல்லாம் ஓகே தாங்க. பட் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அடி வாங்குது பார்த்தீங்களா. இந்த கேரக்டர் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கும்போது எத்திக்ஸ் பேப்பர் படிச்சிருப்பார், எத்திக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எழுதியிருப்பார். ஆனால் இன்றைக்கி அவரே ஒரு எத்திக்ஸ் கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிள் ஆகிட்டார். அண்ட் அவரே ஒரு எத்திக்ஸுக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் கொடுத்துருக்காரு. இதே இன்சிடெண்ட்டை அப்படியே நீங்கள் எத்திக்ஸ் பேப்பரில் ஒரு கேஸ் ஸ்டடியாக எதிர்பார்க்கலாம். அண்ட் எத்திக்ஸில் கேரக்டர் அப்படின்றது ரிலேட்டடாக கொஸ்டினாவோ இல்லை கொட்டேஷனாவோ வந்தால் நீங்கள் இந்த கரண்ட் எக்ஸாம்பிளாகவே கொடுக்கலாம். நிறைய பேர் எத்திக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேகாக, ரொம்ப இமேஜினரியாக ஒரு எக்ஸாம்பிள்லாம் நிறையா எழுதுகிறாங்க. ஆனால் எப்போவுமே நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நடந்த இன்சிடென்ட்ஸ், அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கள் சார்பாக நடந்த சில ஈவெண்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ், வாட் எவர் இட் பி, இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக ஹைலைட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ எடிஷன் கிடைக்கும். மற்ற ஆன்சர்லேருந்து உங்கள் ஆன்சருக்கு ஒரு தனி டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேரே சொல்லலை, உதய் கிருஷ்ணா ரெட்டி
அப்படிங்கிறவர், ஆந்திர பிரதேஷ். ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ தான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த உதய் கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிற இந்த கேஸை வந்து நீங்கள் எத்திக்ஸில் கொஸ்டின்ஸ் கேரக்டர் ரிலேட்டடாக, இல்லை சர்வீஸ், மற்ற சிவில் சர்வீசஸ் அட்ரிபியூட்ஸ், ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ், ஏதாவது டெஃபினேஷன், எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தால் இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைவ் டைனமிக் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஆன்சரோட குவாலிட்டி அண்ட் ரிச்னஸ் அப்படிங்கிறது என்ரிச் ஆகும். அப்போது நேச்சுரலாக உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக மார்க் வரும். மெயின்ஸை பொறுத்தளவில் எவரி சிங்கிள் மார்க் மேட்டர்ஸ். நான் எப்போவுமே அதான் சொல்லலாம் மெயின்ஸில். ஏன்னா ஒரு மார்க்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும், ஒரு மார்க்கில் உங்களுக்கு நினைக்கிற சர்வீஸ் கிடைக்காம போயிடும், ஒரு மார்க்கில் தமிழ்நாடு ஸ்டேட் கார்டர் கிடைக்காம போயிடும். ஒரு மார்க் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுரும். ஒரு மார்க் தானே அப்படிலாம் விடவே முடியாது. ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்குன்னு. ஏன்னா எனக்கே அந்த வழி தெரியும். 5 மார்க், ஒரு 5 மார்க்கில் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் நான் விட்டுட்டேன். ஒரு 5 மார்க்கில் என் நண்பர் இன்றைக்கி ஐபிஎஸ்ஸாக இருக்கார். ஸோ ஒரு மார்க் அப்படிங்கிறது அவ்வளோ வந்து சாதாரணம் கிடையாது. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவில் நம்மளோட ஆன்சர்ஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் ரிச்னஸ், வேல்யூ அடிஷன் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அவ்வளோ தூரம் நமக்கான மார்க்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நம்ம ரிச்னஸ், வேல்யூ அடிஷன் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரியான டைனமிக் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ரொம்ப முக்கியமாக ஒன்று, இது எத்திக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, எஸ்ஏக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எஸ்ஏ நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 எஸ்ஏக்கு மேலே கரெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, மெயின்ஸ் எழுத போகிறாங்க, அவங்களோட எஸ்ஏஸ் நிறைய கரெக்ட் பண்ணுறேன். இந்த 100-150 எஸ்ஏ பேப்பர் கரெக்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் ஒரே டெம்ப்ளேட்டாக தான் எழுதுகிறாங்க. என்னென்னா ஒரு ஸ்டோரி, இமேஜினரியாக ஒரு ஸ்டோரி எழுதுகிறாங்க. அதாவது ராம் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான், ராமோட அப்பா வந்து ஒரு விவசாயி, இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஏதாவது ஒரு இமேஜினரியாக ஒரு அனெக்டாட், ஒரு ஸ்டோரி ஒன்று கொண்டு வராங்க. இன்னும் நிறைய ஆன்சர் ஷீட்ஸில் பார்க்குறேன் ஒரே ஸ்டோரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்புறம் நானே கேட்டேன், ஏன் அப்படி ஒரே ஸ்டோரி நிறைய பேர் ரிப்பீட் ஆகும்? அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஒரு சார்கிட்ட வந்து எஸ்ஏ கிளாஸ் போனோம், அந்த சார் வந்து ஒரு 10-15 ஸ்டோரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு, நாங்கள் எல்லா எஸ்ஏக்கும் அந்த 10-15 ஸ்டோரியிலே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னாங்க. இந்த மாதிரியெல்லாம் இமேஜினரியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் தேடுறதை விட, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த உதய் கிருஷ்ணா ரெட்டி, இந்த மாதிரியான ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை, ஸ்டோரிஸை நீங்கள் எஸ்ஏக்கு இன்ட்ரொடக்ஷனாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்ஏ வந்து குவாலிட்டி வைஸ் ஏறிடும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி நீங்கள் கொடுக்குறது இமேஜினரியாக இல்லாமல் லைவாக டைனமிக்காக இருக்கும்போது எக்ஸாமினருக்கு உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ணும்போது உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு பெட்டர் இம்ப்ரெஷன் ஒன்று வரும். ஸோ அந்த பெட்டர் இம்ப்ரெஷன் கிடைக்கும்போது நேச்சுரலி எஸ்ஏல டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ நல்லா தான் வரும். ஸோ அந்த 5 மார்க் 10 மார்க்குன்றது இட்ஸ் நாட் தட். ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சும்மா வாங்க கிடையாது இல்லையா? ஸோ எஸ்ஏக்குமே இமேஜினரி ஸ்டோரிஸ், நம்ம என்ன இங்கே எழுத்தாளர்களா, அதாவது ஃபிக்ஷனல் ஸ்டோரி ரைட்டர்ஸாக என்ன, அப்போலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ன்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம எழுதுகிற எஸ்ஏ மற்ற எஸ்ஏஸை விட எவ்வளோ தூரம் டிஃபரென்ஷியேட் ஆகி காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இமேஜினரியாக ஒரு ஸ்டோரிஸ், அனெக்டாட்ஸ்லாம் எழுதுறதுக்கு போல லைவாக ரியல் டைமாக நடந்த எக்ஸாம்பிள்ஸ், இல்லை மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வர விஷயங்களை நீங்கள் எஸ்ஏக்கு இன்ட்ரோடக்ஷன் பேசேஜில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்ஏவோட குவாலிட்டி ஏறும். திரும்பவும் சொல்கிறேன், எஸ்ஏயில் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு எப்போவுமே நல்ல வெயிட்டேஜ் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கே வேணால் கோச்சிங் போகலாம், நம்ம இன்ஸ்டியூட்டோ வேறு இன்ஸ்டியூட்டோ எங்கே வேணால் போகலாம். எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நம்மளுமே சில டெம்ப்ளேட் சொல்லிக் கொடுக்குறோம். பட் ஆனால் அதே டெம்ப்ளேட் ஸ்டோரியோ இல்லை அதே டெம்ப்ளேட்டான விஷயங்களோ அப்படியே நீங்கள் டிட்டோவாக வந்து எஸ்ஏ பேப்பரில் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை தாண்டி உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வித் டைனமிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக எஸ்ஏல
குறைஞ்சது 1 மார்க்காவது எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? ஸோ எவரி சிங்கிள் மார்க் மேட்டர்ஸ் இன் மெயின்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப டைனமிக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றின ஒரு இன்சிடெண்ட், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இன்ஸ்பிரேஷனலாக இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்றைக்கி வந்து ஒரு கேஸ் ஸ்டடிக்கு எக்ஸாம்பிளாக வந்திருக்காரு அப்படின்ற நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. உண்மையிலேயே அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து. பட் கொஞ்சம் சில அந்த தன்னோட கேரக்டர் ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸில் கொஞ்சம் அவர் வந்து யோசித்து நிதானித்து செயல்பட்டிருக்கலாம். ஏன்னா இது வந்து கேரக்டர் அப்படின்றது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவர் இங்கேயோ ஒரு இடத்துல தவறிட்டார், இன்றைக்கி அவர் வந்து கஷ்டப்படுறாரு இல்லையா? ஸோ இப்போவுமே என்னென்னா, நம்ம நாளைக்கு எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி, நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம கேரக்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல டீவியேட் ஆச்சுன்னா ஈஸியாக நமக்கு கெட்ட பேர் வந்துடும். நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எது உங்களுக்கு கரெக்ட் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.